நான் உங்க அட்வொகேட் சுந்தரம். இப்போ என்ன பண்றீங்கன்னா, இப்போ தான செட்டில்மெண்ட் என்னன்னா, அப்பா பிள்ளைக்கு, அதாவது 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு மட்டும் தான செட்டில்மெண்ட் எழுதிக்கலாம். அவர் சம்பாரிச்சிருந்தா தாத்தா சொல்ல எழுதி வைக்க வேண்டியது. தாத்தா வழியில வந்துச்சுன்னா எழுதி வைக்க முடியாதுங்க. தான செட்டில்மெண்ட் எழுதலாம், பிரச்சனை இல்லை, விற்கதான் முடியாது. தான செட்டில்மெண்ட் ஒரு ஆளுக்கு மட்டும் எழுதலாம். 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 2 பேருக்கு மட்டும், ஒரு ஆளுக்கு மட்டும், இல்லை பொம்பளை பிள்ளைக்கு மட்டும், ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் எழுதலாம். ஆனா எழுதி வாங்கிட்டவங்க அந்த தான செட்டில்மெண்ட் யாரு பண்றாங்களோ அவங்க அப்பா அம்மாவை அந்த சொத்தை எழுதி கொடுத்தவங்களுக்கு, தானமா எழுதி கொடுத்தவங்கள கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அவங்களை பராமரிக்கணும். சரிங்களா? அப்படி பராமரிக்கிறேன்னா அந்த செட்டில்மெண்ட், தான செட்டில்மெண்ட்ல என்னை பராமரிக்கணும், அதனாலதான் சொத்தை எழுதி வைக்கிறேன்னு மென்ஷன் பண்ணலனாலும் அந்த தான செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாம். அதாவது அவங்க அப்பாவை பார்த்துக்கல அந்த பையன் அப்படின்னா, தானவா கொடுத்த சொத்தை கேன்சல் பண்றதுக்கு அதிகாரம் அந்த தானம் பண்ணவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருக்கான். அந்த போட்டோ அப்லோட் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, தான செட்டில்மெண்ட்ல என்னை பார்த்துக்கணும், அதுக்காக தான் அந்த சொத்தை எழுதி வைக்கிறேன்னு மென்ஷன் பண்ணலனாலும் எந்த ஒரு பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணாம நீங்க தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஆனா அதுக்கப்புறம் சொத்தை வாங்கிட்டு என்னை துரத்து விட்டான் வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா அந்த தானம் பண்ணவங்க, அவங்க அதாவது அந்த அவங்க அம்மாவோ அப்பாவோ யார் தானம் பண்ணாலும் கூட இருக்குங்க. இப்ப அப்பா பண்ணாருன்னா அம்மாவை பார்த்துக்கணும், அம்மாவோ அப்பா 2 பேரையும் பார்த்துக்கணும். அதுக்காக தானம் பண்ணவங்க மட்டும் பார்த்துக்க, அம்மாவை பார்த்துக்கிறது இல்லை, இல்ல அப்பாவை பார்த்துக்க முடியாது அப்படின்னு இல்லை. அவங்க அம்மா அப்பாவை தானம் பண்றவங்கள அவங்க ஃபேமிலியா, குடும்பமா நீங்க பார்த்துக்கிட்டே ஆகணும் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும். சரிங்களா? அப்படி அதை பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணாம நீங்க தான செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அதை கேன்சல் பண்றதுக்கான அதிகாரம் தானம் பண்ணவங்களுக்கு, அந்த செட்டில்மெண்ட் டிப்டீட் பண்ணவங்களுக்கு, தான செட்டில்மெண்ட் பண்ணவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க. அதை போட்டோ அப்லோட் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறாங்க வீடியோஸை, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவுசெய்து சொல்றேன், நான் எல்லா வீடியோவும் போடுறதில்லை, என்ன யூஸ் இருக்கோ அதை மட்டும் தான் போடுவேங்க. கண்டதை எடுத்து நான் காசு சம்பாதிக்கல, எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை, வியூஸும் இல்லை. ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் போதுங்க. நான் சேலம் ஒரு வீடியோ போட்டேன். இது மதுரை ஹைகோர்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு, அதாவது 10th 12th சர்டிபிகேட்டை வச்சு டிஸ்கண்டினியூ பண்ணவங்களுக்கு மீதி பேலன்ஸ் கட்டுங்கன்னு சொன்ன வீடியோக்கு ஒரு 170 கால் வந்துருக்குங்க. நான் ஒரு வீடியோ சொல்றேன், அத்தனை பேருக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா எனக்கு நிம்மதி. என்ன பத்தி காசு இன்னைக்கு சம்பாதிப்போம், நாளைக்கு போங்க. அதனால என்ன சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ற யூடியூப்ல அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் வரும், ஆட்டோமேட்டிக் ஸ்க்ராலிங்ல வரும். பேசுறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் ஹெல்ப் ஆகட்டும். தேங்க்யூ.